நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். மற்றும் ஒரு ரொம்ப நல்ல தகவலோடு வந்திருக்கேன். டிசிஎஸ் வந்து அவங்களுடைய டிஜிட்டல் அண்ட் நிஞ்சா சேர்ந்த ஹைரிங்கை வந்து ஒரு சின்ன கிட்டத்தட்ட ஒரு வார இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் திறந்துருக்காங்க. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 பேட்சை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராசஸ்லேயும் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து டிசிஎஸ் டிஜிட்டல் அல்லது நிஞ்சா ஹைரிங். இது வந்து 2020, 21, 22 இந்த 3 பேட்சஸ்க்கு உண்டான ஹைரிங், சரிங்களா? அண்ட் இதை வந்து அவங்க வந்து டிசிஎஸ் இன்டகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கேலிபர் அண்ட் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு டிசிஎஸ் நிஞ்சா அல்லது டிசிஎஸ் டிஜிட்டல் ஆஃபர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது யூஜிக்கு வந்து நிஞ்சா வந்து 3.6 to 4 lakhs எதிர்பார்க்கலாம். அண்டு டிஜிட்டல் வந்து 7 lakhs இருக்கும். அண்ட் டிஜிட்டல் வந்து பிஜிக்கு வந்து 7.3 lakhs, நிஞ்சா வந்து 3.8 இல்லை 4 lakhs அந்த அளவில் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் வந்து ஃப்ரைடே May 20 வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு டெஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்கோயிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்ளி உடனேவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து உடனே அப்ளை பண்ணுங்கள். டெஸ்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வரும். அண்டு இன்டர்வியூ வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் எனி பிரான்ச் எலிஜிபிள், எம்இ எம்டெக் எனி பிரான்ச் எலிஜிபிள், எம்சிஏ எலிஜிபிள், அண்ட் எம்எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா எனி பிரான்ச் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து 10th, 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டிப்ளமோ இருந்ததுன்னா டிப்ளமோவில் எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் 60% ஆர் 6 CGPA இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து குறிப்பிட்ட கால அளவு, அது என்ன இப்போ 4 years பிஇ டிகிரினா அது 4 yearsல அதை முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பேட்சாக இருந்தாலும் எந்த அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்டு கல்வி இடைவெளி, அதாவது கேப் பிட்வீன் எஜுகேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து 2 years இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இது எல்லாத்துக்குமே வந்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அவங்க கேட்பாங்க. அண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் டைம் கோர்சஸாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2020, 21, 22 இந்த 3 பேட்சஸ் வந்து எலிஜிபிள். அண்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் வரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு எல்லா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்பவே உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இந்த இன்டகிரேட்டட் டெஸ்ட் பேட்டர்னில் வந்து ஸோ உங்களுடைய டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நிஞ்சா இன்டர்வியூ அல்லது டிஜிட்டல் இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸோ 2 செக்ஷன் இருக்குது. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம், அதாவது 2.25 மணி நேரம் வந்து டெஸ்ட் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்ட் ஏ வந்து ஃபவுண்டேஷன் செக்ஷன். இதில் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் ரீசன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்பல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எங்களோட ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபவுண்டேஷன் செக்ஷன். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து டிஜிட்டல் வந்து ஆஸ்பயர் பண்ணுறாங்களோ ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிஞ்சா மட்டும்தான் ஆஸ்பயர் பண்ணுறீங்க அப்படின்னா நிஞ்சாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் கிடையாது. இதே நீங்கள் டிசிஎஸ் டிஜிட்டலும் இப்போ இந்த 7 lakh ஆஃபரும் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ரீசனிங் எபிலிட்டி, அட்வான்ஸ் கோடிங் இதையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு நான் கொஷின்ஸை பார்த்த வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸ் கோடிங் தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஞ்சாக்கும் டிஜிட்டலுக்கும் பெரிய மாறுபாடுகள் எதுவும் கிடையாது, சரிங்களா? உங்களுக்கு அந்த டைம் லிமிட் இதெல்லாம் தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரைன், மற்றபடி பெரிய மாறுபாடுகள் கிடையாது. ஸோ நீங்கள் கோடிங் தான் வந்து நீங்கள் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் கோடிங் தான் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? ஸோ டிஜிட்டல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் செக்ஷன் வந்து அட்டன் பண்ணணும். நிஞ்சானா நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் செக்ஷன் அட்டன் பண்ணால் கூட வந்து போதும், சரிங்களா? ஸோ மொத்தம் எக்ஸாம் வந்து டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி நிஞ்சா அளவுக்கு குவாலிஃபை பண்ணுறவங்களுக்கு நிஞ்சா இன்டர்வியூ, டிஜிட்டல் அந்த அட்வான்ஸ் செக்ஷனுக்கு குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்சிக்வெண்ட்லி லைக் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸோ இப்போ உங்களில் பெரும்பாலானவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் டிசிஎஸ் நெக்ஸ்ட் போர்ட்டலில் லாகின் ஐடியும் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க.
நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாட்டி கூட வந்து எப்படி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் தமிழ்லையும் வந்து அந்த வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த அப்ளை ஃபார் டிரைவை வந்து கிளிக் இந்த அப்ளை ஃபார், அதாவது நீங்கள் வந்து இந்த 3 பேட்சை சேர்ந்தவராக இருந்து இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஃபார் டிரைவ் காட்டும். அந்த அப்ளை ஃபார் டிரைவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டேட்டஸ் வந்து அப்ளைடு ஃபார் டிரைவ்னு மாறிடும். அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்து அர்த்தம். இதே வந்து நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஒரு இது வந்து இப்போ நான் காமிச்சிடுறேன். நீங்கள் ஐடி கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளை ஃபார் டிரைவ் வந்து காட்டும். ஸோ நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஐடியில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து NextStep போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் டிரைவ் வந்து அதை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், பிறந்த தேதி, ஜெண்டர், இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எந்த வருஷம் நீங்கள் பாஸ்ட் அவுட்டு, அப்புறம் நியரஸ்ட் டெஸ்ட். இப்போ நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பல வீடியோஸில் சொன்ன மாதிரி ஸோ இந்த டயர் 1 சிட்டிஸ் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வந்து விருதுநகர், பொள்ளாச்சி இந்த மாதிரி வந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸும் கூட லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் அது நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷனை பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்க. இந்த ஹைரிங்கை பொறுத்த வரைக்கும் இது வர்ச்சுவலாக, ஃபிசிக்கலாக, நாங்கள் அதாவது ரிமோட்டாக, இன்சென்டராக நாங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணல. மோஸ்ட் ப்ராபப்ளி இது ரிமோட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இருந்தாலும் வந்து ஷியோராக தெரியல. ஸோ நீங்கள் டெஸ்ட் லொக்கேஷனும் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதையும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க. அப்புறம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிடுங்க. லாகின் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து உள்ளே போய் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, அகடமிக் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, லாங்குவேஜஸ் நோன், ஃபார்ம் ப்ரிவ்யூ அண்ட் டிக்ளரேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அண்ட் ப்ரெசென்ட் அட்ரஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அகடமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th, 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், வாட் எவர் ரெலவெண்ட் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், என்ன அதாவது பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸு, அச்சீவ்மெண்ட்டு, ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ரெஸ்யூமேவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை ஃபார் டிரைவ் காட்டும். அந்த அப்ளை ஃபார் டிரைவை நீங்கள் ஏற்கனவே ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்ளை ஃபார் டிரைவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ட்ராக்கர் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அப்ளைடு ஃபார் டிரைவ்னு மாறிடும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளை ஃபார் டிரைவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைடு ஃபார் டிரைவ்னு மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ்வலாக வந்து இது வந்து என்னோட பழைய ஸ்க்ரீன்ஷாட்டு. யூஸ்வலாக வந்து இந்த அப்ளை ஃபார் டிரைவை இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா இது வந்து காட்டும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளைடு ஃபார் டிரைவ் அப்படின்னு மாறிடும். இவங்க யூஸ்வலாக வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலாம் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஆயிடுச்சுனாலே வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு இவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க, அசஸ்மெண்ட் பற்றின மெயில் அனுப்புவாங்க. இந்த அசஸ்மெண்ட் மெயிலில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஒரு 2 நாள் 3 நாள், அது 3 நாள் கூட பெரும்பாலும் இப்போ கொடுக்குறதில்ல. 2 நாளைக்கெல்லாம் முன்னாடி தான் வந்து பெரும்பாலும் கம்யூனிகேஷன் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர்டாக வந்து இருங்க. ஸோ எனி டைம் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வந்து நீங்கள் அந்த அளவில் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவைப்படுற நண்பர்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. Have a great day.